சார் திரை விமர்சனம். ஹிப்ஹாப் ஆதி, காஷ்மீரா பர்தேஷ், அனிகா சுரேந்தர், தியாகராஜன், பிரபு, கே பாக்யராஜ், இளவரசு, தேவதர்ஷினி, வினோதினி மற்றும் பலர் நடிப்புல கார்த்திக் வேணுகோபாலன் இயக்கத்துல ஹிப்ஹாப் ஆதி இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் பிடி சார். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் செல்வாக்கு மிக்க மனிதராக இருக்கும் தியாகராஜன் கல்லூரி மற்றும் பள்ளிகளை நடத்தி வருகிறார். அவரது பள்ளியில் பிடி மாஸ்டராக பணியாற்றும் ஹீரோ ஹிப்ஹாப் ஆதி கண்முன் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி போகும் பயந்த சுபாவம் கொண்டவர். ஆதியின் தங்கை போன்றவரான கல்லூரி 3ஆம் ஆண்டு மாணவி அனிகாவுக்கு கல்லூரி நிர்வாகம் மூலம் பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையால் மனம் உடைந்து அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். அனிகாவின் மரணம் தற்கொலை அல்ல கொலை என்று வழக்கு தொடரும் ஹிப்ஹாப் ஆதி அதற்கு காரணமான தியாகராஜனை எதிர்த்து போராட அதில் அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பதுதான் படத்தின் மீதி கதை. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா படம் போலவே இந்த படத்தையும் சமூக அக்கறையோடு கையாண்டிருக்கும் இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் அந்த பிரச்சனைகளை சமூகம் எப்படி கையாள்கிறது என்பது பற்றி பேசியிருக்கிறார். ஹீரோவாக நடித்திருக்கும் ஹிப்ஹாப் ஆதி வழக்கம் போல் குழந்தைகளையும் பெண்களையும் ஈர்க்கும் விதத்தில் கலகலப்பாக நடித்தாலும் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக வெகுண்டெழும் காட்சிகளில் அதிரடி காட்டியிருக்கிறார். திரைக்கதைக்கு பலம் சேர்க்கும் வகையில் கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கும் ஹிப்ஹாப் ஆதி எங்கு பேச வேண்டுமோ அங்கு மட்டும் பேசி மற்ற இடங்களில் அடக்கி வாசித்து அப்ளாஸ் பெறுகிறார். திரைக்கதையின் மையப்புள்ளியாக பயணித்திருக்கும் அனிகாவின் திரை இருப்பு மற்றும் நடிப்பு திரைக்கதைக்கு பலம் சேர்த்திருக்கிறது. அதிலும் அவர் கதாபாத்திரம் மூலம் படத்தில் இடம்பெறும் திருப்பம் திரைக்கதையின் விறுவிறுப்பை அதிகரிக்க செய்திருப்பதோடு பாலியல் வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்களையும் அவர்களது குடும்பத்தாரையும் தண்டிப்பது போன்ற சம்பவங்களுக்கு சாட்டையடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹிப்ஹாப் ஆதிக்கு ஜோடியாக நடித்திருக்கும் காஷ்மீரா பர்தேசிக்கு பெரிய வேலை இல்லை என்றாலும் தன் இருப்பை வெளிக்காட்டும் விதத்தில் வந்து போகிறார். கல்வி நிறுவனங்களின் உரிமையாளராக நடித்திருக்கும் தியாகராஜன் இப்படி ஒரு வேடத்தில் தைரியமாக மட்டுமின்றி மிரட்டலாகவும் நடித்திருக்கிறார். பிரபு, கே பாக்யராஜ், ஆர் பாண்டியராஜன், முனிஷ்காந்த், பட்டிமன்றம் ராஜா, வினோதினி, ஒய்ஜி மதுவந்தி, சுட்டி அரவிந்த், ஆர்ஜே விக்கி, அபி நட்சத்திரா என்று ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருந்தாலும் இளவரசு மற்றும் தேவதர்ஷினி இருவர் மட்டுமே கவனம் ஈர்க்கும் வகையில் நடித்திருக்கிறார்கள். ஹிப்ஹாப் ஆதியின் இசையில் பாடல்கள் அனைத்தும் ஹிட் ரகம். ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கத்தின் கேமரா காட்சிகளை பிரம்மாண்டமாக படமாக்கியிருக்கிறது. இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள் பற்றியும் அதை சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதையும் மிக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். 5 வயது சிறுமி முதல் 50 வயது பெண்கள் வரை தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சனையை சக மனிதர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் என்பதை அழகாக காட்சிப்படுத்தியிருக்கும் இயக்குனர் அதற்கான தீர்வை தெளிவாக சொல்லவில்லை என்றாலும் படம் பார்க்கும் அனைவரையும் யோசிக்க வைத்திருக்கிறார். முதல் பாதி படம் வேகமாக பயணித்தது போல் 2ஆம் பாதி படம் பயணிக்கவில்லை என்பது சற்று குறைவாக இருந்தாலும் இடைவேளை காட்சி மற்றும் கிளைமாக்ஸ் திருப்பம் அந்த குறையை மறக்கடிக்க செய்து பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு புதிய கோணத்தில் குரல் கொடுத்த படமாக கொண்டாட வைத்து விடுகிறது. மொத்தத்துல இந்த பிடி சார் விளையாட்டு பிள்ளை இல்லை.